வணக்கம். எல்லாரும் நவராத்திரி சரஸ்வதி பூஜையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பேன்னு நம்புகிறேன். திரும்ப உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் படிக்க போகிற ஒரு சிறுகதையின் தலைப்பு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும். எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போகலாமா? வெளியிலிருந்து பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக காட்சியளிக்கும் அந்த வீடு பாலக்காட்டில் உள்ள பட்டம்பி கிராமத்தில் மிகவும் பிரபலமடைந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை. வீட்டில் நுழைந்ததும் வரவேற்பது இரட்டை திண்ணைதான். 4 பேர் தாராளமாய் உட்கார்ந்து கொண்டு நடுவில் வெற்றிலை பெட்டி சகிதம் வெற்றிலையுடன் சேர்ந்து ஊர்வம்பையும் வென்று துப்ப இது போதாதா என்ன? அதை தாண்டி ரேடியை கடந்து உள்ளே போனால் வழுவழுவென்று முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி மின்னும் சிவப்பு தரையுடன் கம்பீரமான கூடம். அங்கு மாட்டியிருந்த பெரிய புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருக்கும் பார்வதியால் தான் அந்த அறைக்கு கம்பீரம் என்பதை உள்ளே நுழைபவர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த புகைப்படமே ஈர்த்து கொண்டு விடுவதால் தான் என்பதை யாரால் மறுக்க முடியும்? ஒரு முறை பார்த்தவர்கள் அதிலிருந்து கண்ணை எடுக்க முடியாமல் பார்த்து கொண்டே இருக்க தோன்ற என்ன காரணம்? பார்வதியின் மோனாலிசா புன்னகைதான், வேறென்ன? மோனாலிசா என்ற பெயர் தெரிந்தவர்கள் அதை மனக்கண் முன் கொண்டு வரும்போது முதலில் கவனத்திற்கு வருவது அவளது புன்னகை. யார் இந்த மோனாலிசா? மோனாலிசா அல்லது லாஜியோ கொண்டா எனப்படுவது ஓவியர் லியோனார்டோ டாவின்சி என்பவரால் பொப்ளார் பலகையில் வரையப்பட்ட 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு எண்ணெய் வர்ண ஓவியமாகும். இது உலகின் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்றாகும். ஓவியம் உலக புகழ் பெறுவதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பலரது கருத்துப்படி மோனாலிசா புன்னகைதான் முக்கியமான காரணமாய் இருக்கக்கூடும். ஓவியத்தை உற்று நோக்கியவர்களுக்கு புரிந்திருக்கும். அளவான கச்சிதமான 1000 உணர்ச்சிகளை உள்ளடக்கிய புன்முறுவல். சிரிக்கலாமா வேண்டாமா என்பது போல உள்ளுக்குள் உடைந்து போய் வெளியில் மகிழ்ச்சியாக இருக்க முற்படுகிறாளா? அமைதியாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையின் வெளிப்பாட்டை புன்னகையால் பதிலாக தருகிறாளா? பார்க்க பார்க்க சிந்தனையை தூண்டும் அதே வண்ண சித்திரம் போல காட்சியளிக்கிறாள் பார்வதி. பார்வதி மோனாலிசாவை ஓவியத்தில் கண்முன்னே கொண்டு வந்த டாவின்சியை விட தான் ஒரு சிறிதும் சளைத்தவள் இல்லை என்று நிரூபிக்கும் வகையில் பார்வதியை ஒரு சட்டத்துக்குள் சிறைப்பிடித்த புகைப்பட கலைஞன் எந்த விதத்திலும் குறைந்தவள் இல்லை என்றுதான் கூற தோன்றுகிறது. பார்க்க போனால் ஓவியத்தில் அளவான புன்னகையை கொண்டு வருவது அந்த ஓவியனின் திறமையை பொறுத்தது. ஆனால் புகைப்படத்திலோ அது இயலாத ஒன்று. அந்த அளவான புன்னகையை பார்வதி நினைத்தால் மட்டுமே தந்திருக்க முடியும். பார்வதியை பேரழகி என்று கூற முடியாது. அளவான தீர்க்கமான கண்கள், அதில் தவழும் சாந்தம், உருண்டையான மாசு மறுவற்ற முகம். மோனாலிசா புன்னகை 1000 கதைகளை தேக்கி வைத்த புன்னகை, சோகங்களை புதைத்து வைத்த புன்னகை, எடுக்கும் தீர்மானத்தில் உறுதியாக நிற்பேன் என்று பறைசாற்றும் புன்னகை, மர்மம் நிறைந்த புன்னகை. புகைப்படத்தை வைத்த கண் வாங்காமல் பார்க்க வைக்க அவளின் புன்னகைதான் காரணமோ? கூடத்தில் அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. நிசப்தத்தை கிழித்து கொண்டு வெங்கல உருளியை கவிழ்த்தது போல ஒரு கம்பீர குரல். ரங்கா, ரங்கா! கை காரியத்தை அப்படியே விட்டுவிட்டு, அண்ணா என்ன வேணும்? ராஜகோபால் சர்மா முன்னால் விரைந்து ஓடி வந்தான் ரங்கன். ஒரு சொம்பு ஜில்லுன்னு ஜலம் கொண்டு வா, நாக்கெல்லாம் வறண்டு போறது. இதோ வரேன் என்று சொன்னவன், வேணும்னா மோர் தரட்டுமா? கரைச்சி ரெடியா இருக்கு. பேஷா ஆகட்டும், ஆனா உப்பு மட்டா போடு. இல்லை வேண்டாம், உப்பே போடாத, ப்ரெஷர் ஏறின மாதிரி இருக்கு. நம்ம டாக்டர் பரசுராமரை கூப்பிட்டு ப்ரெஷர் பார்த்துருங்களே. பார்க்கலாம், சரியாயிடும். சரிண்ணா. இன்றைக்கு அவர் முகமே சரியில்லாதது போல ரங்கனுக்கு தோன்றியது. ராஜகோபால் சர்மாவுக்கு 70 வயசு பூர்த்தியாக போகிறது. மெலிந்த நீண்டு நெடிய தேகம். இப்போதல்ல, எப்பவுமே அளவெடுத்த மாதிரி ஒரே உடல்வாகு. பார்வதியை மனைவியாக்கி கொள்ளும்போது அவருக்கு வயது 27, பார்வதிக்கு 17. திருமணத்தில் ஆர்வமே இல்லாமல் இருந்தவருக்கு என்னவோ பார்வதியை பிடித்து விட்டது. சேர்ந்து வாழ்ந்தது என்னமோ 30 வருஷம்தான். 2 வருஷத்துக்கு ஒரு முறை பிறந்தகம் போய் குழந்தையோடு திரும்பி வருவாள். ஒரு பிள்ளையும் 3 பெண்களும்.
ராஜகோபாலன் குழந்தைகள் முகத்தை பார்ப்பதோடு சரி, கடைக்குட்டி ராதையை மட்டும் தூக்கி கொஞ்சியிருப்பார். அதுவும் 2-3 தடவை இருக்கும். பார்வதியை கடைசி வரை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. எல்லாம் அது பாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கும். ஏகத்துக்கும் நிலபுலன். ஆனாலும் ராஜகோபாலன் பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருத வாத்தியாராக சில காலம் வேலை பார்த்தார். 40 வயது வரைக்கும் தான். அப்புறம் இதோ இப்போது உட்கார்ந்திருக்கிறாரே, அந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவர்தான். அதோடு ஐக்கியமாகிவிட்டார். நிலபுலன்கள் கணக்கு வழக்கு பார்ப்பதற்கே நேரம் போதவில்லை. சாய்வு நாற்காலி ஆடும் விதமே அவரது மனநிலையை காட்டி கொடுத்துவிடும். நிதானமாக ஒரே தாளகதியில் ஆடினால் மனக்லேசமில்லாமல் இருக்கிறார் என்று புரிந்துவிடும். படிப்படியாக ஆட்டம் குறைந்தால் உறங்கப் போகிறார், சத்தமே இல்லாமல் நின்றுவிட்டால் உறங்கிவிட்டார். வேகமான கிரீச் கிரீச் சப்தம் எந்த நிலையிலும் எரிமலை வெடிக்க காத்திருக்கும் எச்சரிக்கை மணி. பார்வதியின் படம் மாட்டியிருக்கும் கூடத்தை ஒட்டிய ரேழியில்தான் சாய்வு நாற்காலியின் யதாஸ்தானம். அங்கிருந்தே அவ்வப்பொழுது அவர் கண்கள் பார்வதி மேல் பதிந்து நகரும். ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை நினைவூட்டுவதை நாற்காலியில் ஆட்டத்தை வைத்தே கணித்து விடலாம். இப்போது அவரும் சமையல்காரர் ரங்கனும் தான். வீடே வெறிச்சோடு கிடக்கிறது. அர்ஜுன், தாத்தாவை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா, வந்தது உடனே பண்ணிட்டேம்மா. அப்படியே பாட்டி படத்துக்கும் பண்ணிட்டு வா. எஸ், டன். பேரன் பேத்தி சகிதம் மாறி மாறி தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின வண்ணம் வீடே அமர்க்களப்படுகிறது. பட்டம்பி கிராமமே புது வர்ணம் பூசிக்கொண்டது மாதிரி. 10 வருடங்கள் மௌனத்தில் சஞ்சரித்த வீடு இன்றைக்கு சுவரெல்லாம் பட்டு எதிரொலிக்கும் குரல்களால் ரொம்பி வழிகிறது. ராஜகோபாலனின் மொத்த குடும்பமே சேர்ந்து இருப்பது 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதுதான் என்றால், ஆமாம், அப்பாவின் 70 வயதை கொண்டாட எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அம்மா போன போது இதே போன்ற காட்சி. ஆனால் அன்று கனத்த மௌனம். அப்புறம் நளினியும் மோகனும் மட்டும் ஒரு தடவை அப்பாவை வந்து பார்த்ததோடு சரி. பார்வதியின் படத்தில் மகிழம்பு மாலை. வீடே மணக்கிறது. அப்பாவின் 70க்கு இன்னும் 1 வாரம் இருக்கிறது. கூடத்தில் ஊரிலிருந்து வந்த அலுப்பில் சிலர் படுத்துக்கொண்டும் தூணில் சாய்ந்து கொண்டும் பேரன் பேத்திகள் இருப்பு கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் சீண்டிக் கொண்டும். கூட்டத்தில் ராஜகோபாலன் மிஸ்ஸிங். ரேழியில் சாய்வு நாற்காலியின் தாளம் பிசகாத ஆட்டம். நளினி, அம்மா முகத்துல என்ன ஒரு சாந்தம். நம்ம ஒருத்தருமே அம்மாவை கொள்ளலையே. யார் சொன்னது? ராது பொண்ணு பார்வதி அச்சு அசல் பாட்டி தான். அதே உருண்ட மூஞ்சி, அந்த சிரிப்பு ஒன்னே போதுமே. ராதைக்கு பெருமையாக இருந்தது. படுத்து கொண்டிருந்த மோகன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். ஆமா, அம்மாவுக்கு இந்த வருஷம் தானே 60. அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமே. அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி ஜமாச்சுடலாம். வாட் யூ சே? எல்லோரையும் பார்த்து பொதுவாக கேட்டான். ஒய் நாட்? சூப்பர் ஐடியா. இந்த 5 நாளும் சும்மா தானே இருக்கோம். அது சரி, அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்? ராத்திரி எல்லோருக்கும் கூடத்தில் தான் படுக்கை. தூக்கம் வந்தால் தானே. பே ஏரியாவின் குளிரில் 1க்கு 2ஆக கம்ஃபர்டரை போர்த்தி மூடிக்கொண்டு தூங்கி பழகினவர்களுக்கு ஜமுக்காலம் தரை எல்லாம் சுட்டது. மின்விசிறி அனல் காற்றை அள்ளி வீசியது. தூக்கம் வராததற்கு இது மட்டுமா காரணம்? அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்? மண்டையை குடைந்தது. நளினி, அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப பிடிக்கும். நாள் கிழமை தவறாம பண்ணுவா. நளினி கடகடவென்று சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற? காயத்ரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நாள் சொன்னேன், அவ்வளவுதான். அப்போ பயத்தலாடு? அது என்னோட ஃபேவரைட். மோகன் பெருமையாக சொன்னதை கேட்டு நளினிக்கு ஒரே ஆச்சரியம். சாப்பாட்டை விடுங்கோ. அம்மாவுக்கு பிடிச்ச கலரில் 10 பேருக்கு புடவை வாங்கி தரணும். நேவி ப்ளூ. எல்லோருடைய குரலும் ஒருமித்து ஒலித்தது. ரேழியில் ஆடிக்கொண்டிருந்த சாய்வு நாற்காலி கிரீச் என்ற சப்தத்துடன் நின்றது. போரும், என்ன கூத்து? மணி என்ன? எல்லாரும் லைட்டை அணைச்சிட்டு தூங்குற வழியை பாருங்கோ. ரேழியிலிருந்து சிம்ம கர்ஜனை. கப்சிப்பானது கூடம். இன்றைக்கு பார்வதி மிகவும் அழகாக தெரிந்தாள். புகைப்படத்தில் மர்ம புன்னகை உதிர்க்கும் பார்வதி மட்டுமல்ல, ராதுவின் பெண் பார்வதியும் தான். பார்வதியின் புகைப்படத்தை பலவித நிறங்களிலான ரோஜா மலர் மாலை அலங்கரித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு இருந்தால் 60 வயது ஆகியிருக்கும். அம்மாவுக்கு ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரங்கன் கிட்ட கேட்கணும். நளினி வைத்த கண் வாங்காமல் அம்மா படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். கண்கள் கலங்கியது.
பார்வதி இன்று பட்டுப்புடவையில் தகதகத்தாள். காதில் சிவப்பு கல் பதித்த ஜிமிக்கி கன்னத்தை வருடி கொண்டிருந்தது. காலில் கொலுசு. சலங் சலங் என்று சப்தமிட அங்குமிங்கும் துள்ளி திரிந்தாள். அப்பா, பார்வதியை பார்த்தேளா? அப்படியே அம்மா மாதிரி இல்லை. எந்த பார்வதி? சாய்வு நாற்காலியிலிருந்து பார்வதியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த ராஜகோபாலன் சட்டென்று திரும்பினார். கண் எதிரே நின்று கொண்டிருந்த பார்வதியிடம் பார்வை தாவியது. இது யாரு? என் பேத்தி பார்வதியா? வாம்மா. தாத்தா பக்கத்தில் வா. அது என்ன காதுல? ஜிமிக்கியா? உனக்கு ஜிமிக்கி ரொம்ப பிடிக்குமா? ஆமா தாத்தா, ரொம்ப ரொம்ப. கொலுசும் பிடிக்கும். சப்தமிட்டு காட்டினாள். தலை நிறைய மல்லிகை. அம்மா நிறைய ஜிமிக்கி வாங்கி தருவா. ஆனா அங்க போடத்தான் சமயம் கிடைக்காது. தட்டு தடுமாறி தமிழில் கொஞ்சி பேசினாள். இவள் இவள் என் பேத்தியா? இல்ல, இது. எல்லோரையும் பொதுவாக நமஸ்கரித்து எழுந்த பார்வதியை நிமிர்ந்து பார்த்தார் ராஜகோபாலன். காதில் தங்க ஜிமிக்கி ஊஞ்சலாட தலை நிறைய மல்லிகை பூவும் காலில் கொலுசுமாய் தன் முன் நின்ற பார்வதியை பார்த்ததும் மனதில் ஆனந்தமும் பயமும் ஒரு சேர, இவளா பார்வதி? இத்தனை அழகியும் என்னால் கட்டி ஆள முடியுமா? இவளுக்கு நான் பொருத்தமானவனா? இவள் அழகி மட்டுமல்ல, புத்திசாலி என்றும் கேள்விப்பட்டிருக்கிறார். எதற்காக இவளை பெண் பார்க்க ஒப்புக்கொண்டோம்? என்ன கோபாலா, எந்த உலகத்துல இருக்க? ஏற்கனவே பேசி முடிஞ்ச விஷயம்தானே. தட்டை மாத்திட்டு நாள் குறிச்சுள்ளா. அப்பா தீர்மானமாய் சொல்ல தலையாட்டினார் ராஜகோபாலன். ஆனால் அவர் மனதின் ஓரத்தில் அவளின் ஜிமிக்கியும் மல்லிகை பூவும் கொலுசு சத்தமும் முள் தைத்தாற் போல உறுத்தி கொண்டிருந்தது. திருமணமாகி 10 நாள் கழித்துதான் பார்வதியை தனியாக சந்திக்கும் நாள் குறிக்கப்பட்டது. பெண் பார்க்க போனபோது கண்ட பார்வதியின் முகம் ஆழமாக பதிந்திருந்தது. அவளை பார்க்க போகும் ஆர்வத்தை விட பயமே மிகுந்திருந்தது. கட்டின பெண்டாட்டியிடம் ஏன் இந்த பயம்? அவர் மேலேயே அவருக்கு வெறுப்பு வந்தது. ஆனால் உள்ளே நுழைந்த பார்வதியை கண்டதும் அந்த பயமெல்லாம் அர்த்தமற்று போனது. காதில் ஜிமிக்கி இல்லை. கொலுசுக்கு பதில் மெட்டி. கிள்ளி வைத்தாற்போல மல்லிகை. அளவான புன்னகை. அடுத்து வந்த நாட்களில் அவளிடம் தயக்கமின்றி நெருங்க முடிந்தது. அன்று நெருங்கிய உறவினர் வீட்டில் விருந்து. பார்வதிக்காக தயாராய் காத்திருந்தார் கோபாலன். பார்வதியை பார்த்ததும் வயிற்றில் நெருப்பு வந்து கொழுந்துவிட்டு எரிந்தது. பெண் பார்க்க போன போது இருந்த அதே தோற்றத்தில் கலகலவென்று சிரித்து கொண்டே வந்தாள் பார்வதி. காதுல அது என்னது? ஜிமிக்கி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கல. அதை முதல்ல கழட்டி வை. கொலுசையும் தான். பார்வதியின் சிரிப்பு நின்றது. ஜிமிக்கியை கழட்டி வீசி விடலாமா? எனக்கு பிடிக்கும் என்று பிடிவாதமாய் கழட்ட மறுக்கலாமா? பேசாமல் கழட்டி வைத்துவிட்டு நான் வரலை என்று சொல்லலாமா? வேகமாய் உள்ளே ஓடினாள் பார்வதி. 5 நிமிடத்தில் ஒன்றுமே நடக்காத மாதிரி போலாம் வாங்கோ என்ற பார்வதியை பார்க்க ராஜகோபாலனுக்கு எதையோ சாதித்துவிட்ட கர்வம் தலை தூக்கி நின்றது. பார்வதியின் புன்னகை. வரிசையாக குழந்தைகள் பிறந்ததை தவிர சொல்லிக் கொள்ளும்படி அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. இப்போதெல்லாம் அவர்களுக்கிடையே ஒற்றை வார்த்தையுடன் பேச்சு முடிந்து போனது. சில நாட்கள் மௌனமே மொழியானது. அன்று பார்வதி அவருக்கு பிடித்த தேங்காய் துவையிலும் மிளகு ரசமும் பண்ணியிருந்தாள். பரிமாறியவளை என்றுமில்லாத வழக்கமாய் உற்று நோக்கி கொண்டே சாப்பிட்டார். பாராட்டு வராவிட்டாலும் பிடித்ததை கேட்டு வாங்கி கொள்வார். பார்வதியும் அதற்கு மேல் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்வதில்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு வார்த்தை பேசவில்லை. சாப்பிட்டதும் சாய்வு நாற்காலியில் படுப்பவர் அன்று அவசரமாய் கிளம்பி வெளியில் போனார். வந்தவர் கையில் 2-3 பைகள். இந்தா எடுத்துக்கோ. என்னது? பிரிச்சு பாரு. 3 கருநீல நிறத்தில் 3 அழுத்தமான பச்சையில் ஒரே மாதிரி புடவைகள். இதுவரை தனக்கென்று ஒன்றுமே வாங்கித் தராத கணவரின் அன்பு பரிசு. கல்யாணமாகி 2 குழந்தைகளும் ஆச்சு. கசகசன்னு பூ போட்டு என்ன புடவை? இனிமே இதையே கட்டிக்கோ. குழந்தை பெற்றதற்கும் பூ போட்ட புடவை கட்டுவதற்கும் உள்ள சம்பந்தம் அவளுக்கு புரியவே இல்லை. கதை புத்தகங்கள் படிப்பது, பாட்டு பாடுவது, கண்ணாடி வளையல்கள் போடுவது, பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் பேசுவது, அவளுக்கும் பிடித்தமான எதுவுமே அவருக்கு ஏன் பிடிக்காமல் போனது? அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து வைத்துக் கொள்ளாதது குழந்தைகள் மனதை உறுத்தியது. வாங்க, தாத்தா கிட்ட கேட்கலாம். ஹீ வில் பி தி ரைட் பர்சன். பார்வதிக்கு தாத்தாவிடம் பயம் சுத்தமாக போய்விட்டது. ஒரு பாடலை முணுமுணுத்தபடி பார்வதி முன்னால் செல்ல மற்றவர்கள் தொடர்ந்தனர். பார்வதி, நீ பாடுவியா?
பார்வதி என்ற பெயரை இவ்வளவு அழுத்தமாய் தாத்தா உச்சரித்து கேட்டதே இல்லை. ஆமா தாத்தா, பாட்டுன்னா எனக்கு உயிர். அங்க பாட்டு கத்துக்கிறேனே. முத்துப்பல் வரிசையாக தெரிய சிரித்தாள் பார்வதி. அப்பா, அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். பார்வதிக்கா? என் பார்வதிக்கா? இந்த குட்டி பார்வதிக்கு பிடிச்ச எல்லாமே அவளுக்கும் பிடிக்கும். தொண்டை வரை வந்த வார்த்தைகளை வெளியே வரவிடாமல் எது உள்ளே தள்ளி அமுக்கியது? அவருடைய அகம்பாவமும் ஆணவமா, ஈகோவா, பயமா, தாழ்வு உணர்ச்சியா? சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்கப்பா. ராஜகோபாலன் முகம் இறுகியது. அவ என்கிட்ட என்ன பிடிக்குன்னு சொன்னதில்லை, நீங்களே கண்டுபிடிங்கோ. என்ன இதிலெல்லாம் இழுக்காதீங்கோ. நின்றிருந்த சாய்வு நாற்காலி ஆட்டத்தை தொடங்கியது. படத்தில் இருந்த பார்வதி மர்ம புன்னகையை பதிலாக உதிர்த்தாள். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. எவ்வளோ ஒரு அருமையான கதை. கடைசி வரைக்கும் அந்த ஆண்கிற அந்த திமிரு அகம்பாவம், தன்னுடைய மனைவிக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு தெரியும், ஆனால் தன்னுடைய பேரன் பேத்திகள் பொண்ணு பிள்ளைகிட்ட கூட சொல்ல அவருக்கு இஷ்டம் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு ஈகோ கேரக்டர். இந்த மாதிரி நிறையா இருக்காங்கிறது தான் சரசா சூரி அவர்கள் ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க.